அதாவது நீங்க ஒரு நிலத்தை வாங்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். விலை பேசுறது எப்ப, அப்புறம் விலை பேசினதுக்கு அப்புறம் அதாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு நிலத்தை அளக்கிறது, ஏரியா வேரியேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் கையெழுத்து போட சிலர் வரமாட்டாங்க, அதுல இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் பின்னாடி நீங்க அனலைஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் முன்னாடியே அனலைஸ் பண்ணிக்கணும். அதனால நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இது எந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கிறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. அதாவது நீங்க நிலத்தை வாங்கும் போது ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை போய் நம்ம பார்ப்போம், அந்த நிலம் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமா நம்ம என்ன கேட்கணும்னா, அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை கேட்கணும். அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம கொண்டு போய் ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுத்து லீகல் பார்க்கணும். லீகல் ஒப்பீனியன் கொடுத்து லீகல் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் சரிபார்த்து சரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த கட்டமா அந்த இடத்துக்கு விலை பேசுறதுக்காக நீங்க தயாராகி விலைய பேசணும். அதாவது இருதரப்பும் சேர்ந்து நில விலையை நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா அந்த இடத்தை அளந்து கொடுக்க சொல்லணும். நீங்க அப்படியே கரையத்துக்கு போயிடக்கூடாது, அத்து பிரச்சனை வந்துடும். அதனால நீங்க அந்த இடத்தை அளந்து பார்த்து எல்லைகளை நிர்ணயிச்சுக்கணும். லீகல் பார்த்துட்டு அடுத்த கட்டமா அந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூ எடுத்துட்டு இந்த நிலத்தை வாங்கினா நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூ வரும், பத்திரப்பதிவுல வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டமா நீங்க விலை பேசலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பத்திரப்பதிவுக்கு நீங்க போகணும். நீங்க பத்திரப்பதிவு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏற்கனவே நில உரிமையாளர் இருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதனுடைய ஒரிஜினலா வாங்கிக்கணும். அதாவது மூலப்பத்திரம், தாய் பத்திரம், பட்டா, ஏரிஜிஸ்டர் என்னெல்லாம் ஆவணங்கள் வச்சிருக்காரோ அது எல்லாத்தையும் ஒரிஜினல் காப்பி நீங்க வாங்கி பதிவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூட்டு பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க தனிப்பட்டா பண்ணிக்கணும். பத்திரப்பதிவு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பத்திரத்தை பயன்படுத்தி பட்டா மாறுதல் உங்க பேருக்கு பண்ணிக்கணும். இது மட்டுமல்லாம இது கூடவே உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். நீங்க ஒரு இடத்த வாங்குறதா இருந்துச்சுன்னா அந்த இடத்தோட வரலாறு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க மை ப்ராப்பர்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஈஸி காப்பி அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணோடனே வழக்கமா வரக்கூடிய ஈஸி காப்பி இல்லாம இந்த சொத்து யார் யாருக்கெல்லாம் இருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ட்ரீ மேப்பா கிடைச்சிரும். உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். அது புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல வீடியோவா கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.